Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. எனக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரகளையில் ஈடுபட்ட தாதா நாகேந்திரன் அஸ்வத்தாமன் சொன்னது என்ன? அதிர வைக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய சென்னை கமிஷனர் அருண் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், திருமலை, அருள், பாஜக பிரமுகர் அஞ்சலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி திருவேங்கடம் போலீஸ் கஸ்டடியிலேயே என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் முக்கியமான நபர்களை காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் இந்த கொலை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல இந்த கொலையில் வடசென்னை தாதாவான நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்தில் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இடையே ஏற்கனவே மோதல் இருந்துள்ளது. அந்த விவகாரத்தில் அஸ்வத்தாமனின் அப்பாவான ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை நேரில் அழைத்து பேசியதாகவும் அதற்கு ஆம்ஸ்ட்ராங் பிடிகொடுக்காமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கும் நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்ய சிறையிலேயே திட்டமிட்டாரா என்ற சந்தேகம் எழுந்தது. இதனிடையே விசாரணையை துரிதப்படுத்திய தனிப்படை போலீசார் கடந்த 1 வருடமாக நாகேந்திரனை சிறையில் வந்து சந்தித்தவர்கள் யார் யார் என்ற விவரங்களை சேகரித்து அதன் அடிப்படையில் நாகேந்திரன் தொடர்பான ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களை வைத்து விசாரணை நடத்தினர். அதன்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரன் பெயர் 24வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது. இதையடுத்து ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் உள்ள நாகேந்திரனை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்வதற்கான ஆணையை சிறை நிர்வாகத்திடம் செம்பியம் போலீசார் வழங்கியுள்ளனர். அதன் பிறகு கைது ஆணையை நாகேந்திரனிடம் கொடுத்தபோது ரகளை செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தனக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னை எதற்காக இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறீர்கள், என் மகனை எதற்காக கைது செய்துள்ளீர்கள் என நாகேந்திரன் சென்னை செம்பியம் போலீசாரிடம் ரகளை செய்து வாக்குவாதம் செய்துள்ளார். இதனிடையே கைது குறிப்பில் நாகேந்திரன் கையெழுத்து போடாத நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேல் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பின்னர் செம்பியம் இன்ஸ்பெக்டர் சிரஞ்சீவி சிறை அலுவலரிடம் கையெழுத்து பெற்று நாகேந்திரனை கைது செய்தார். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.